பாலாசுரனை கிருஷ்ணன் வெற்றினான். அப்போ பரமேஸ்வரன் வந்த, கிருஷ்ணா நீ கொடுத்த வரமும் பலிக்கணும், நான் கொடுத்த வரமும் பலிக்கணும். என்ன, இந்த பாலாசுரனை காப்பாற்றுறேன்னு நான் அவனுக்கு வரம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ணா நீ பிரகலாதன் வம்சத்தில் பிறந்தவர்கள் கொள்வதில்லை என்று பிரதிஜை பண்ணிருக்க. பாலாசுரன் பிரகலாதுடைய வம்சம். ஒரு பங்குமித்திர திருநன்னாளில் நாதமுனிவர், நம்முடைய சம்பிரதாயத்தின் பிரதான ஆச்சாரியரான நாதமுனிவர், அவருடைய தலைமையில் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் என்பதாக குருபரன் நம்ம பெரியவர்கள் சொல்றார். அதுல விபீஷணன் அடைக்கலப்படலம் பாடின பொழுது இவர் ஹிரண்யவதை படலத்தை பாடினார். சம்பந்தம் இல்ல, இது கான்டெக்ஸ்டே கிடையாது, இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார், எங்கேயோ உபன்யாசம் நீங்க மட்டும் கதை அடிச்சிருக்கீங்க, முடியாது அப்படின்னு எல்லாரும் அப்செக்ஷன். அப்பாలు கேட்கிற வாசனையோ அத்தனை பேர் அப்செக்ஷன் பண்ணான். இது கிடையாது, இது கூட அப்படின்னு என்ன சத்தம், என்ன சத்தம் வந்து வேட்டழகை சிங்கம் சிரிச்சாங்க. சும்மா எவன்டா அப்செக்ட் பண்ணிட்டு ராமாயணத்துல எனக்கு சம்பந்தம் இல்லை யாரா பாடுது, அவனே சிரித்தான் சுவாமி சொன்னது அப்படின்னா. இருந்தாரு பக்கத்துல திருத்தங்காத ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசம் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் லவ் மேரேஜ். தெரியும், திருத்தங்கா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் லவ் மேரேஜ். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அந்த ஊர்ல தான் பெருமாள் ஃபேமிலியோட இருப்பார். இங்க இருப்பாரா, நாச்சியார் கோவில் இருப்பார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சன்னிதானத்துல போய் சேர்ச்சா பெருமாளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கு. அது திருத்தங்கிறது விசேஷமா இருப்பார். அங்கதான் உஷா அனிருத்தன் பரிடை. உஷை என்பவள் கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தனா ஆசைப்பட்டான். அதை எங்க இன்ஸ்டால பார்த்துருக்கான். இன்ஸ்டன்ட் காதல் போல இருக்க இன்ஸ்டால பார்த்து ஆனா அவன் ஆசைப்பட்டான். இன்ஸ்டால எல்லாரும் டிபி தான் ஃபேக் டிபி தான் வச்சிருப்பா. ஆனா அனிருத்தன் ஒரிஜினல் டிபி வச்சிருந்தான் இன்ஸ்டால. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் என்ன பேரு கேர்ள் பெஸ்டி அவங்க இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதில் தீவிரமாக இருந்ததெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஐடியெல்லாம் ட்ரை பண்ணான். இவன் தான் அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணான். மார்க் பண்ணி எங்கே இருக்கான்னு தெரிய போச்சு. அவன் கொஞ்சம் இந்த மந்திர தந்திரம்லாம் தெரியும். அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டான். கட்டோட கிட்டான் அணிவித்தான தூங்கிட்டு இருக்கிற கட்டோட தூக்கிட்டு வந்து உஷையினுடைய அந்த பக்கத்தில் வச்சுட்டான். அந்த பக்கத்தில் அணிவித்தன அவன் தூங்கி எழுந்து பார்த்தா அதிமுகவதியான சௌபாகியவதியான ஒரு பொண்ணு இருக்கு. அவன் கிருஷ்ணனுடைய பேரை, அவனுக்கு என்ன வேணும், சூப்பர், ஓகே ஃபைன், வெல் செட்டில். அவன் வேலை இருந்துட்டு இருக்கான். அவன் ரெண்டு பேரும் என்ன அப்படி கேட்டா லிவிங் டுகெதர். யாரு, உஷா அணிவித்தன சுவாமி பார்த்தேரா, முதல்ல ஆரம்பிக்க அது கூடாது, இப்ப நீதான் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு ஜாகிரதையா அந்த கதையை கேட்கணும். கடைசியில கன்க்ளூஷன் சரியா புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு மட்டும் ஆரம்பிச்சா சுவாமினா சொன்னாங்க. அந்த கோலத்துல உஷையினுடைய அந்த கட்டுக்காவல் மிகுந்த அந்த கோலம் வானாசுரன் ஒருத்தன் 1000 பேருடைய அந்த வானாசுரன் அவன் வீட்டுக்குள்ள அந்த புறத்துல வாழ்ந்து ஜாலியா இருந்துருக்கானா. உஷை தன் அந்த புற ரூமுக்குள்ள யாரும் அலோவ் பண்றதே இல்லை. சாப்பாடா இது வரலாம் சாப்பிட்றதே கூட கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவான். இப்ப 2-3 பேருக்கு சாப்பாடு வாங்கிக்கிறான். ஜூஸா 2 கப்பு ஜூஸ் கேட்கிறான். இந்த பொண்ணு என்ன சமாதானம் சுத்தி இருக்கா பார்த்தா அது அந்த பெண்களை பார்த்தாலே தெரியும். சொல்றத பத்தி தான் வாரம் பண்ணிதான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு புருஷனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அவள் மேனியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ சில்பிஷம் போல இருக்கு. சில்பிஷாக சுவாகேத்தா சில்பிஷா இருந்தாமா புரிஞ்சுட்டான். அவ அப்பா கிட்ட பேசணும். கட்டில அனிருத்தன் இருக்கான். தூக்கி அனிருத்தன் ஜெயில போட்டான். அனிருத்தனுக்கு அங்கே துவாரகா அல்லப்படுறது என்ன கட்டோட கிட்டான். நியாயமா இருக்கா இப்படி? அதாவது இந்த மாதிரி ஒரு கிட்னாப்பிங் துவாரகா நடந்ததே கிடையாது. புதுசா யோசிக்கிறாங்க. ரூம் போட்டுதான் யோசிச்சான். எங்க உஷையுடைய ரூம்ல அவ்வளவு சித்திரங்கள் சேர்த்து ரூம் போட்டு யோசிக்க கிட்டாப்பட்டு வந்துட்டான். எங்க போனா தெரியல. நாயகர் அவர்தான் சூப்பர் இன்ஃபார்மர், ஸ்லீப்பர் செல், அவர்தான் துரந்தர்.
யாரு நான் இன்னும் சிம்பிளா கரெக்டா வருது. என்ன தேடி இருக்கீங்க? என் பேரனை காணல, உன் பேரனை பானாசுரன் ஜெயில போட்டாங்க. என் பேரனை வந்து ஜெயில போட்டாங்க. அவன் முன்னல அவன் ஆனா ஜெயில போட்டாங்க. கிளம்பினான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சாத்தகி பலராமன் எல்லாரும் யுத்தம் பண்ணுவாரா, அர்ஜுனன் எல்லாரும் யுத்தம் பண்ணுவாரா. பானாசுரனுக்கு பரமசிவன் அனுகிரகம் பண்ணிருக்க. பானாசுரனுடைய சோனித புறமும் அதை காப்பாற்ற அதனுடைய பாட செக்யூரிட்டி போர்ஸாக பரமசிவனும் அவருடைய பிரச்சனை நடந்தது. அதுதான் பிஎஸ்எஃப் சோனித்தவர்களுக்கு சுத்தி பிஎஸ்எஃப் யாரு? பரமசிவனும் அவருடைய பிரமசகணங்களும். அதுல முன்னணியில் யாரு? கார்த்திகேயன், ஆறுமுகன் இருக்க, மத்தியத்தில் யார் இருக்கார்? கணபதி இருக்க, வீரவாகு இருக்க, பரமசிவன் இருக்க, எல்லாரும் சண்டை போடுறான். கிருஷ்ணனுடைய யாதவ படைகளுக்கும் பரமசிவனுடைய பிரமசகணங்களுக்கும் சண்டை, அடி குத்து டம் டிம் அடி அழுத்தத்தை அடிச்சுக்கிறான். அப்போ பரமசிவன் என்ன பண்ண அப்படின்னா, உங்க வரும் ஸ்ரீவைஷ்ணவா சாமானியப்பட்டவாள் இல்லை, ஒரு ஜுவரத்தை ஏறினார். ஊகான் மாகாணத்திலிருந்து உலகம் பரவிய ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லியோ அது புராணத்தில் இருக்கு. ஒரு ஜுவரத்தை உண்டாக்கின, அதற்கு சைவ ஜுவரம், ஜுவரத்தோட வித்தியாசம் இருக்கு. சைவ ஜுவரம் பரமசிவன் ஏற்படுத்தினார். உடனே கிருஷ்ணன் வைஷ்ணவ ஜுவரத்தை உண்டாக்கி அந்த சைவ ஜுவரத்தை அழிச்சு சில இன்ஜெக்ஷன் போடுவான். நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவான். அந்த இன்ஜெக்ஷன் போட்டா ஜுரம் வந்தால்தான் அந்த இன்ஜெக்ஷன் பலிக்கிறது அர்த்தம் இல்லையா? அப்ப ஜுரத்தை முடிங்கிறதுக்கு ஒரு ஜுரம் வரும். சைவ ஜுரத்தை முடிங்கிறதுக்கு வைஷ்ணவ ஜுரம் பிரயோகித்தார் கிருஷ்ணன் ஆயிடுது. அப்புறம் இருந்தாலும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கடைசியில ஒண்ணு சிம்பிளா ஒரு காரியம் பண்ணார், வேற ஒண்ணும் இல்லை. அழகா போர்க்களத்துல உட்கார்ந்து உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சார் கிருஷ்ணன். என்னங்க போர்க்களத்துல உபன்யாசம் பண்ணிருக்கீங்க? வேடிக்கை பாருங்க. எல்லாரும் என்ன கிருஷ்ணன் உட்கார்ந்து உபன்யாசம் பண்றாங்க. உபன்யாசத்துல இருந்தா ஜிம்பாஸ்திரம் ஒட்டாரி மன்றத்துக்காக கிருஷ்ணன் எல்லாம் போய் பாருங்க. பாரதத்தில் இருக்கு, நான் ஒண்ணு சொல்லல. நம்ம பிரம்மாண்ட முதலமைச்சர் யாரும் கொட்டாய் விடல. ஒருவேளை நம்ம அஸ்திரத்தோட ஏதாவது மிஸ்டேக்கோ இல்லையா? என் பையன் சின்ன வயசுல தூங்காம ரொம்ப அனுபவிப்பான். என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் தூங்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பாட்டுலாம் பாடுவான். சில பேர் பாடுறா குழந்தை தூங்கும், சில பேர் பாடுறா குழந்தை இருக்கு. என் மனைவி நல்லா பாடுவான், ரொம்ப அழகா பாடுவான். அது பாசுரங்கள் தான் பாடுவான், ரொம்ப அற்புதமா பாசுரங்கள் தான் பாடுவான். பாடினா அவருக்கு குழந்தை தூங்கவே இல்லை. ஒரு நாள் கூட்டா இங்க வாங்க, நீங்க குழந்தைய தூங்க வைக்கணும். இது குழந்தை போய் தூங்க வைக்க சொல்ல, நீங்க ஒருத்தர் இருந்து 100 பேர் ஒரே சமயத்தில் தூங்க வைக்கிற காலம் எனக்கு குழந்தை புரியுது. ஒரே சமயத்தில் 100 பேர் பாராட்டுறாங்க. அப்புறம் அந்த கலாச்சார புரிஞ்சுக்கணும். ஊருக்கு போறேன்னா என்ன உற்சாகம் பார்க்கலாம் இல்லையா? நானும் நினைச்சேன், சரி காலங்காத்தால மார்கழி மாசம் பொங்கலை சாப்பிட்டு ஒரு பப்பாதான் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, பரவாயில்ல புரிச்சுக்காண்டு. ஜிம்பமாஸ்திரம் என்பதாக பேரு. ஜிம்பம்னா கொட்டாவியா இருக்கும், உடம்பு ஒழிஞ்சு போயிடும். ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்தால்தான் கொட்டாவி வரும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜிம்பமாஸ்திர பிரயோகம் பண்ணா கார்த்திகையானும் கலிபுகத்தான் திருவரங்கத்தை முதலான ராமானுஜ நூற்றாண்டுல காண்பித்தார். ஒரு பக்கம் சுப்பிரமணியன் ஓடுறார், ஒரு பக்கம் விநாயகர் ஓடுறார், ஒரு பக்கம் வீரபாபு புவனேஸ்வரர் எல்லாம் ஓடி போனான். கடைசியில பானாசுரனை கிருஷ்ணன் வெற்றினான். அப்போ பரமேஸ்வரன் வந்த, கிருஷ்ணா நீ கொடுத்த வரமும் பலிக்கணும், நான் கொடுத்த வரமும் பலிக்கணும். என்ன? இந்த பானாசுரனை காப்பாற்றுறேன்னு நான் அவனுக்கு வரம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ணா நீ பிரகலாதன் வம்சத்தில் பிறந்தவர்கள் கொள்ளுவதில்லை என்று பிரதிஜை பண்ணிருக்க. பானாசுரன் பிரகலாதுடைய வம்சம். பிரகலாதன் எப்பேற்பட்ட வம்சம். நான் ஒரு ஊருக்கு போனேன், அந்த கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சேன். சேவிச்சுட்டு அங்க இருக்கிற கல்வெட்டுகள்லாம் படித்தேன்.
அந்த கல்வெட்டை படித்த பொழுது என்னுடைய முன்னோர்கள் அந்த கோவிலுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கா, அது நினைக்கச்சே எனக்கு பாக்கியம். அந்த கைங்கரியத்தை நானும் பண்றேன்னு நினைச்சா அது எனக்கு எப்பேற்பட்ட பெருமை. அது சொன்னா பிரகலாதுடைய பேரன் வம்சத்தை சொல்லிக்கலாம். அப்படி இல்லாமல் பிரகலாதன் எப்படி இருந்தான், பானாசுரன் எப்படி இருக்கான், அவனோட சொல்றான் என்ன சொல்றான், பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானே ஆண்டாள். அது என்ன சார் பொல்லாரக்கண்ணன், நல்லா இருக்குன்னு 1000 பேர் இருக்கா சார், பொல்லாரக்கன்னு இருக்கா. கிருஷ்ணன் பொல்லாரக்கனைத்தான் கிள்ளி கலைவான், நல்லா இருக்கன்னு ஒண்ணும் பண்ண மாட்டான். அவ பிரகலாதன் வம்சத்தில் பிறந்தவர்களை கொல்வது இல்லை என்று அவன் வரம் கொடுத்திருக்கான். சிவன் கொடுத்த வரமும் பலிக்கணும், தான் கொடுத்த வரமும் பலிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், பானாசுரனுடைய 996 கைகளை வெட்டிட்டு 4 கையை மட்டும் அவனுக்கு மிச்சம் வச்சு அனிருத்தனுக்கு வருஷத்துக்கும் கல்யாணம் பண்ணி அற்புதமாக திருத்தங்கால் அப்பனாக நமக்கு சேவை சாதிக்கிறான் பெருமாள் along with his family. அதுதான் அந்த பெருமாளுக்கு பெருமை. அப்போ பிரம்மா வந்தா என்ன, பரமேஸ்வரன் வந்தா என்ன, இவாளே புரிஞ்சு போச்சு. அடுத்தது இந்திரனை பத்தி கேள்வி கேட்கலாம். இந்திரன் வந்திருக்கிறதே ராவன் காலில் விழுந்து ராவணன் கிட்டே என்னை காப்பாத்து. ஏன்னா இந்திரன் சந்திரனாக்குறான், சந்திரன் இந்திரனாக்குறான், இலாக்கா மாத்தி விட்டுறான், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்ப யார் வந்தாலும் ராமனிடத்திலிருந்து அவரை காப்பாற்ற முடியாது. மாரீசன் ராவணன் போய் சீதையை தூக்கிடுவான், சீதையை தூக்கிடுவான், சீதையை தூக்கிடுறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. ராவணன் மாரீச்சனை பார்த்து, ஏண்டா ரொம்ப சின்ன வயசு, ஒழுங்கா ஆயுத பயிற்சி கூட செய்வதற்கு இயலாதவன் ராமன். ஆயுத பயிற்சி பெருசா இல்லை, ஊனசோடச வருஷோமே வயசு இன்னும் ஆகலன்னா தசரதன் விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னார். ஆயுத பயிற்சி கூட இல்லை. அந்த சமயத்துல ராமன் என் தம்பி சுபாகுவை கொன்றான், என் தாய் தாடகையை கொன்றான், மாரீச்சனான என்ன அடிச்ச வேகத்துல சமுத்திரத்துல முக்கி எடுத்தான், சமுத்திரத்துல தோச்சு எடுத்தான், உள்ள தோச்சு உள்ள எடுத்தான். காரணம் என்ன, ராமனுடைய பானத்துடைய வீரியம் அத்தகைய. சிறு பிள்ளை இப்போ பெரிய மனுஷன் ஆயிட்டான். பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்த பொழுதுதான் காட்டுக்கு வந்துட்டான். அங்க வச்சு காட்டுக்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்பவும் யாராவது மாரீச்சனை பார்த்து தெலுங்குல మన ఇంటికి రా அப்படின்னா, ஏன்னா ராமா அப்படின்னா அவனுக்கு சப்தம், அந்த ரான்ற சப்தம் காதல் தெலுங்குல பேசினா தனுஷம் ராமம் பாசஹஸ்தமிவாந்தகம் கிரஹீத தனுஷம் ராமோ பாசஹஸ்தமிவாந்தகம். கையில வில்லை பிடித்த ராமனை பார்க்கும் பொழுது யமதண்டத்தை பிடித்ததான யமதர்மராஜாவை போல பார்க்கிறேன், பாசக்கயிற்றை பிடித்திருக்கக்கூடிய யமதர்மராஜாவை போல பார்க்கிறேன். ராவணனுக்கு மரியாதையா அது ஹெல்ப் பண்ணுறியா இல்லையா பார்த்தான், யோசிச்சான். ராவணனுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா ராவணன் மாரீச்சனை கொண்டுடுவான். யோசிச்சான் மாரீச்சன், இந்த வைத்தியத்துக்கு கையால செத்து போடுறாரு, பெருமாள் நமக்கு நல்ல சத்தமா கொடுத்துருக்க, போடுறோம் சண்டை போடுறோம் போய் ராவன் கையால செத்து போறான், நமக்கு நல்லது பாக்கியம், நமக்கு வேலை கட்டு நல்ல பத்தி கிடைக்கும். நேற்றுதான் பார்த்தோம், வாலி பெருமாள் சேவிச்சுனே செத்து போனா ஒருத்தர் நமக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆகையால இது இவன் கையால செத்து போறது புரியுது, அவன் டிசைட் பண்ணிட்டான் மாரீச்சன். तस्य सानल सिंहस्य सिंहोरस्कस्य भामिनी प्राणेभ्यो विप्रियतरा भार्या नित्यमनोरथा. उनको தெரியுமா, ஞாபகம் இருக்கா? ஃபிளாஷ்பேக் மாரீச்சா இஸ் இண்டிகேட்டிங் தி ஃபிளாஷ்பேக் ஆஃப் ராவணா. ராவணா 3 ஜென்மா நீ பரம்பரையா விஷ்ணு துவேஷத்தோட பிறந்தவன். முதல்ல ஜெய விஜயால வைகுண்டத்துல துவாரபாலகர்களா இருந்த நீ உன்னுடைய சகோதரர் ஜெயம் விஜயன், இரண்யகசிபு இரண்யாக்ஷன், இப்போ ராவணன் கும்பகர்ணன், அப்புறம் சிசுபாலன் தந்தவந்தன். 3 பிறவி. அந்த 3 பிறவியிலும்
அவர்கள் விஷ்ணுவின் கையால மரணத்தை அடைய வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்பிறகு என்னாச்சு? தஸ்ய சாமக சிம்மஸ்ய சிம்ஹோஸ்கஸ்ய பாமினி. நீ இரண்டு சிம்மனாக பொழுது நிருசிம்மனாக அந்த பெருமாள் உன்னை மடியில போட்டு கிழிச்சா ஞாபகம் இருக்கா? அடந்திட்ட தூணை அவன் தட்ட வாங்கே பிளந்திட்டு இரணியன் வாழ்வு சிந்த உருவாய் புலந்தோட்டு இரணியன் உன் மார்பகலம் தீண்டவன் உணர் தொட்டு இரணியன் உன் மார்பகம். தன் வீட்டுல தன் பக்கத்துல தானே ஒரு தூண் கட்டி வச்சிருக்கான். அப்படி ஸ்டைலா சாஞ்சுப்பான் இரண்யகசிபு. அப்படி டயஸ்ட்ல பஞ்சாயத்து நடக்குச்சு, அப்படி அதுல சாஞ்சிட்டு இருப்பான். அது ஒரு தூண், தங்க தூண். இவனோ தங்கம், இறங்கிருக்கு. அதுவும் தங்க தூண். தங்க தூண்னா சாதாரண அப்படி போட்டு தகட வச்சது இல்லை, முழுக்க முழுக்க தங்கத்தை உள்ள கம்ப்ளீட்டா கான்கிரீட் போட்டு அதை ஃபில் பண்ணுது. தங்கத்தையே உருக்கி வார்த்து ஒரு தூண். அது உள்ள கேப் இருக்குமா? இப்ப சினிமா கம்பம் வாங்க அது மோல்டு போட்டு வச்சிருக்கோம். டக்குன்னு ஒருத்தரும் உள்ள அப்படின்னு வருவேன். நம்மளுடைய பாசச்சே மகாவதாரம் சும்மா அப்படி நம்ம பார்ப்போம். இது அப்படிங்கிற தட்டினா உள்ள ஒரு எறும்பு கொசும் போறது கூட உள்ள கிடையாது. அதற்குள்ள நிருசிம்மன் இருக்க முடியாதுன்னு தீர்மானத்தோடு இருந்தான். அதை தட்டினான். நிருசிம்மன் வெளியில வந்தான், இரண்யகசிபு மடியில போட்டான், கிழிச்சான், உள்ளுக்குள்ள கைவிட்டான். அவன் இதயத்துக்குள்ள ஓட்ட போட்டு விரலால நோண்டினான். உளம் தொட்டு இருந்தும் ஒரு மார்பகம் பிளந்திட்ட கைகள். பெரியாழ்வார் வாசம். ஏன்? எதுக்காக? அவன் தான் பூட்டானே, ரத்தத்தெல்லாம் வெளில வாரி அரைச்சாச்சு, நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. அந்த இதயம் மட்டும் அதற்குள்ள இந்த நகம், கூறான நகம், வாழ்கிற்சிங்க ஒரு வாழ் என்று அந்த நகத்தை உள்ள விட்டு குறைந்தான். ஏண்டான்னா அவன் இதயத்துக்குள்ள இன்னமும் பிரகலாதன் விஷயமான தீய எண்ணங்கள் இருந்தது என்றால் அதையும் பிரகலாதர்கள் கொண்ட தீமையான எண்ணத்தினால்தான் அவன் கொண்டான். இத கம்பன் காண்பித்தான். கம்பன் ராமாயணம் பாடினான். ராமாயணம் அற்புதமான விசேஷமான ராமனுடைய சரித்திரத்தை பாடின பொழுது விபீஷணன் அடைக்கலப்படலன் என்பதான ஒன்று. யுத்த காண்டத்துல ஆரம்பம். வீதனன் அடைக்கலப்படலம். விபீஷணன் சரணாகதி பண்ணணும். அப்ப கம்பன் அங்க இரண்யவடை படலத்தை பாடினான். ஸ்ரீரங்கத்துல இந்த பக்கம் தாயார் சன்னதி, இந்த பக்கம் சுவாமி வேதாந்த தேசிகர் சன்னதி, நடுவுல மேட்டு அழகேசிங்கன்னு நிருசிம்மன் மேல சேவை சாதிப்பார். அதுக்கு நடுவுல ஒரு மண்டபம் இருக்கும். இந்த பக்கம் தாயார், இந்த பக்கம் வேதாந்த தேசிகன். அங்க நேர மேட்டு அழகேசிங்கர் என்று பெருமாள் நிருசிம்மன். அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திற்கு தான் கம்பர் மண்டபம் என்பதாக பெயர். ஒரு பங்குமித்திர திருநன்னாளில் நாதமுனிகள், நம்முடைய சம்பிரதாயத்தின் பிரதான ஆச்சாரியரான நாதமுனிகள், அவருடைய தலைமையில் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் என்பதாக குருபரன் நம்ம பெரியவர்கள் சொல்றார். அதுல விபீஷணன் அடைக்கலப்படலம் பாடின பொழுது இவர் இரண்யவதை படலத்தை பாடினார். சம்பந்தம் இல்லை, இது கான்டெக்ஸ்டே கிடையாது, இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார், எங்கேயோ உபன்யாசம் நீங்க மட்டும் கதை அடிச்சிருக்கீங்க, முடியாது அப்படின்னு எல்லாரும் அப்செக்ஷன். அப்பாலு கேட்கிறவா இல்லையோ, அத்தனை பேர் அப்செக்ஷன் பண்ணான். இது கிடையாது, இது கூட அப்படின்னு. என்ன சத்தம்? என்ன சத்தம்? மேட்டழகேசிங்கன் சிரிச்சாங்க. சும்மா எவன்டா அப்செக்ட் பண்ணிட்டு ராமாயணத்துல எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரா பாதித்து அவனே சிரித்தான். சுவாமி சொன்னது அப்படின்னா அஜ்ஜோ அப்புறம் ஏன் வாய் திறக்கிறது? உண்மை இடிச்ச முடியும். ஏன்னா நிருசிம்மனை அங்க கம்பன் பாடிதனுடைய நோக்கம் என்னங்க? அவருடைய உண்மை பெயர் என்ன தெரியாது. இவர்கள் யாருக்கும்
பேரெழுந்தூர்ல பிறந்தார், அவ்வளவுதான் தெரியும். அவருடைய தெரியாது. ஆனால் கவிதை எழுதணும்னா கவிதை ஒழுங்கா வருதோ இல்லையோ ஒரு புனை பெயர் இருக்கணும். ஒழுங்கா கவிதை எழுத வருதோ தெரியாது, இதை எழுதுறதே 2 ரூபாய் படிச்சா கவிதை இருக்கும். நான் இன்னைக்கு உபன்யாசத்திற்கு போறேன், நான் இன்னைக்கு உபன்யாசத்திற்கு போறேன். அடடா வரையவா, என்ன கவிதை, என்ன கவிதை, இப்பதான் கவிதை. அதுபோலவே புதுமை பித்தன் புலமை பித்தன் அப்படின்னு ஒழுங்காக அவள்லாம் அவளை உயர்ந்த கவிதைகளை எழுதினான். இப்ப இது பித்து பிடிச்சு தனக்கு பேரை வச்சுக்கிறான், உடைய பேரம். அற்புதமான கவிதைகள் எழுதினவர்கள் கவிஞர்கள் உண்டு, அதெல்லாம் தோஷங்கள் இல்லை. இவன் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறான். கம்பன் என்பதாக ஒரு பெயர் அவருக்கு இல்லையா? கம்பனாட்டான் கவிதையை போன்றதான இனிமை என்று பாரதியார் பாடினார் இல்லையா? கம்பன் அப்படின்னு நினைப்போம். கம்பத்திலிருந்து யார் பிறந்தானோ அவனுக்கு தர கம்பன் பேரு. பித்ருத்துவம் அங்கேஷம் அபிசாரிய குருடம், தாயோ தந்தையோ யாருமே கிடையாது. ராமாவதாரத்தை போல தசரதன் கௌசல்யா தேவி சொல்லலாமா, தேவகி வசுதேவர் சொல்லலாமா, யசோதை நந்தகோபர் சொல்லலாமா, அதித்தி கஷ்யபர் சொல்லலாமா, ஜபலபதி ரேணுகாதேவி சொல்லலாமா? சொல்லவே முடியாது. இதெல்லாம் சொல்ல முடியும். அப்ப கம்பத்திலிருந்து பிறந்தவனுக்கு என்ன திருநாமம்? கம்பன் என்று திருநாமம். நிருசிம்ம பக்தர். அந்த நிருசிம்மபக்தனா இருக்கிறதுனால தான் உத்தமமான ராமாயணத்தை பாடின அந்த மகாகவிக்கு, கவி சக்கரவர்த்திக்கு கம்பன் என்று திருநாமம். தன்னுடைய இஷ்டதெய்வமான நிருசிம்மனை உள்ள இணைத்து பாடினார். அதற்கு நிருசிம்மனே அங்கீகாரம் கொடுத்தான். ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் தந்தமிழ் ருச்சி பக்தி மனம் கவர்ந்த அந்த பாசுரத்தின் பெருமையை உணர்ந்தவர் ஆதலால் கம்பர் உளம் தொட்டு இரணியன் உன் மார்பகலம் பிளந்திட்ட கைகள் என்ற பெரியாழ்வாருடைய வரிய கை கொண்ட ராவண வதத்தை பாடினர். ராவனுடைய அம்பு ராவணன் மார்பில் தைத்தது, உள்ள போச்சு. இதுவரையிலும் தாடகையின் மீது ராமன் எய்த பானம் அவள் மார்பை துளைத்து முதுகின் பின்புறமாக வெளியேறியது என்று வர்ணித்தான். இப்போ ராவணன் மீது அவன் எய்த பானம் ராவணன் மார்பில் தைத்திருந்தது. என்னடா பண்றது? கல்லிருக்கும் மலர்க்கும் சாணகியை மலச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உள் புகுந்து தடவினவோ ஒருவன் வாழி. அதே அர்த்தம். அந்த நிருசிம்மாவதாரத்துல நகம், இங்க ராமாவதாரத்துல அம்பு. கல்லிருக்கும் மலர்க்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி சீதையின் மீது தகாத ஆசை வைத்தான். தாயாரை விட்டுட்டு பெருமாளை மட்டும் ஆசைப்பட்டது சூர்பனக. அவ கதை என்னாச்சு தெரியும்? பிளாஸ்டிக் சர்ஜரி. மூக்கு போச்சு, காது போச்சு, ஏற்கனவே பார்க்கச்சவே அசடு வழியில் மூச்சில ஆயில் மேக்கப் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி இருந்தாப்போ இப்ப மூக்கு காதெல்லாம் எடுத்துட்டாலும் பிராட்டியை விடுத்து பெருமாளை மட்டும் விரும்பினார் சூர்பனக. அவளுக்கு நடந்த கதை தெரியும். பெருமாளை விட்டு பிராட்டியை வந்து விரும்பினார். அண்ணன் தங்க அண்ணன் ரெண்டும் சூப்பர், ரெண்டும் சூப்பர். அப்போ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல். அவன் மனசுல என்னென்ன தீய எண்ணங்கள் இருக்கும், பிராட்டியை எப்படி எல்லாம் நினைச்சு பார்த்திருப்பான். அவன் சுந்தரகாண்டத்துல சொல்ற, வரேன் சுவாமி, ராத்திரி தூங்கிட்டு இருக்கான், தூக்கத்துல திடீர்னு விழிப்பு வந்தது. விழிப்பு வந்தவங்க ராவணனுக்கு செய்தியினுடைய ஞாபகம் வந்தது. அப்சர ஸ்திரீகள்லாம் கையில தீபம் ஏத்துன்னு வரா, இருட்டு வேலை இல்ல, அவன் கையில தீபம் ஏந்தி கொண்டு வருகிறாங்க. அந்த தீபம்னால வெளிச்சத்தினால அங்கிருந்து இருட்டு முழுக்க வெளியேறித்து எங்க போச்சுக்காரு? எல்லாம் ராவணன் இதயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துதான். பின்ன லோகமாதா ஜெகஜனனி சர்வேஸ்வரி சர்வலோகேஸ்வரி அப்பேற்பட்ட அந்த பிராட்டியினிடத்துல காமம் பார்வை பார்க்கணும்னா அவன் மனசு எவ்வளவு மோசமானதா இருக்கணும்.
அந்த மனசு எப்படி இருந்திருக்கணும் இல்லையா? இந்த இருட்டு அவன் இதயத்தை போயிருந்தது. ஐயோ பாவி, வந்துட்டானே வந்துட்டானே, அவன் என்ன பார்க்கிறானே, உத்து பார்க்கிறானே, இவன் முன்னாடி இருக்காமல் ஆயிட்டு எவ்வளவு முடியுமோ சீதை தன்னுடைய திருமேனிய அப்படி மறைச்சிக்கிறான். அப்படி மறைச்சிருந்தா இதெல்லாம் ஆஞ்சநேயர் மேல உட்கார்ந்து பார்த்திருக்காரோ இல்லையோ, எல்லாம் ராமனுக்கு சொல்லியிருக்க. பாப்பி அப்படியெல்லாம் பார்த்தான், ஒரு குருன்னு பார்த்தான், உத்து பார்த்தான், சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னான், கேட்கக்கூடாத பேச்சுக்கள் எல்லாம் பிராட்டி கேட்கும்படி செய்தான்னா கோபம் அப்படியே முதுக தொலைத்து கொண்டு வெளியேற வேண்டிய ராம பாணம் அவன் இதயத்தை தொலைத்து நிருசிம்மாவதாரத்தில் இரண்யகசிபுவின் இதயத்துக்குள்ளே இன்னமும் பிரகலாதனுக்கு தீமை செய்யும் எண்ணம் இருந்தது என்றால் அதை முடிய வேண்டும் என்று அவருடைய நகங்கள் தேவை துளைந்தது போன்று சீதாதேவியின் விஷயமாக இன்னும் ராவணன் உள்ளத்துக்குள்ளே தீய எண்ணம் இருந்தது என்றால் அதையும் உறிஞ்சுவதற்காகத்தான் ராகவ சிம்மனுடைய பானம் உள்ளே தடவினான். கல்லிருக்கும் மனச்சிறையில் உள்ளிருக்கும் என கருதி உள் புகுந்து தடவினவோ ஒருவன் வாயி என்று வர்ணித்தார். தஸ்ய சானக சிம்மஸ்ய சிம்மோரஸ்கஸ்ய பாமினி பிராணேபியோ விப்ரியதா பாக்யா நித்ய மனோவிரதா. அவனுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த நிருசிம்மனுடைய சீதாதேவி, அந்த நிருசிம்மன் இருக்கானே அவனுடைய இந்த சீதாதேவி, அவனை எதிர்த்தா நம்ம கதை என்ன? அவனுக்கு அவன் நினைச்சாதான் யாரா இருந்தாலும் அடிச்சிருக்க, யாரா இருந்தாலும் அவன் திருவுள்ளத்திற்கு மாறாக நடந்தார்களால், அவன் எண்ணத்திற்கு மாறாக நடந்தார்களால் அவர்களுக்கு அழிவு சிச்சைகள். எங்க ராவணனுக்கு, ராவணனுடைய 20 காதுல ஒரு காது கூட நல்ல விஷயத்தை கேட்காது. 20 காதுல ஹெட்போன் போட்டு தன்னிடத்தில் தலையாட்டிட்டு போகிறான். எங்க நல்ல விஷயம் சரி போ, உங்கையால செத்து போறதுக்கு பெருமாள் கையால செத்து போலாம், எனக்கு பிரயோஜனம் உண்டு அப்படின்னு மாரீச்சன் போனான். ராமனை சின்ன வயசுல நான் பார்க்கிறேன். ஒரு மரத்தை பார்த்தா எனக்கு ராமனுடைய ஞாபகம் வருது, செடி முழுக்க பார்த்தா ராமனுடைய ஞாபகம் வருது. ஒரு செடி அசைஞ்சாலும் ராமனுக்கு போனா அடிச்சிருவாங்க நான் பயந்துட்டு இருக்கேன் மாரீச்சன். அப்படி ஒரு எதிரி, அந்த எதிரியையும் அவன் பார்த்தான்.